everybody, நான் உங்க ஸ்ராவணி மேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிசிக்ஸ் எக்ஸாம் வந்தாச்சு. நம்ம எல்லாருமே இந்த இயருடைய ஸ்டார்டிங்ல 600 out of 600 எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபயரோட தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஆனா இந்த மிட் டர்ம் எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு, டைமும் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க ஆரம்பிக்கிறது, எதை படிக்கிறது, எதை விடுறதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா this video is going to help you out. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வாட்டி சூப்பர் மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 விஷயம் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? எதெல்லாம் டாப் ப்ரையாரிட்டியான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படின்னு உங்களுக்கு தேவை. சோ இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் சாப்டர் வைஸா நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோல எக்ஸாக்ட்டா 2வது நிமிஷம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா you can find out that. And then இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் क्वेश्चंस உங்களுக்கு சாப்டர் வைஸா வேணும் அப்படின்னா 3 minutes 22 secondsல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸும் சாப்டர் வைஸா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், பிகாஸ் உங்களுடைய சீனியர் பப்ளிக் எழுதினாங்களே 2024ல, அதுல இந்த 12th பிசிக்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 9 questions ப்ராப்ளம் பேஸ்டாவே வந்து கேட்டிருந்தாங்க. சோ ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருங்க. மேம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு, எதை படிக்கிறதுனே தெரியல அப்படின்னா நான் கொடுத்திருக்கேன், அதாவது 4 minutes 30 secondsல நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். மறக்காம இந்த டைம் ஸ்டாம்ப்ல இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கோங்க, சரியா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதுதான் உங்களுடைய வெயிட்டேஜ். சோ 1 மார்க் 10 வரும், 2 மார்க்ஸ் 10 மார்க்குக்கு வந்து வரும், அதாவது 5 questions நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அண்ட் 3 மார்க் questions 15 மார்க்ஸ்க்கு வரும், which is 5 questions நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அண்ட் 5 மார்க் questions வந்து 3 சாப்டர்லயுமே எய்தர் ஆர் டைப்ல வந்து கேட்பாங்க. சோ நீங்க 3-5 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒரு சாப்டர்ல இருந்து எவ்வளவு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறது ஆவரேஜா பல டிஸ்ட்ரிக்டுடைய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பரை எடுத்து அனாலிசிஸ் பண்ணி இங்க நாங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இது வந்து போன வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர். இதுல 1 மார்க் உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு, அண்ட் 2 மார்க் क्वेश्चन 3 மார்க் क्वेश्चन 5 மார்க் क्वेश्चन எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த வாட்டி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ இதுல 12th क्वेश्चन வந்து சாப்டர் 1 அது கம்பல்சரி क्वेश्चन. இதோ பாருங்க 3 மார்க்ல உங்களுக்கு சாப்டர் 2ல இருந்து ஒரு கம்பல்சரி क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோல சொல்லக்கூடிய क्वेश्चंस எல்லாம் மறக்காம படிச்சு சாப்டர் வைஸா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 and 3 மார்க் क्वेश्चंस அப்படின்னு பார்த்தலாமா? சாப்டர் 1ல பாத்தீங்க அப்படின்னா டாட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ், அப்புறம் கெபாசிட்டன்ஸ், அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஃப் அ parallel period capacitor, அப்புறம் கெபாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் ஆர் parallel எது வேணா கேட்கலாம், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இது எல்லா क्वेश्चंसமே மறக்காம படிச்சிட்டு போயிடுங்க. these are all very very இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस. இப்போ சாப்டர் 2ல பாத்தீங்க அப்படின்னா கிர்ச்சாஃப் லோடைய ரூல்ஸ் பாத்துக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் parallel பாத்துக்கோங்க, அப்புறம் P = VI அந்த டெரிவேஷனை மறக்காம எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறம் வேரியஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பவர் எப்படி எல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அந்த क्वेश्चनையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் கரண்ட்டுக்கும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடைய டெரிவேஷன்ஸ் இதையும் மறக்காம பார்த்துக்கோங்க. சாப்டர் 3 and 4ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாத்தையுமே இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ கேல்வனோமீட்டர் அம்மீட்டர் ஆர் வோல்ட்மீட்டருக்கு கன்வெர்ட் பண்றத பார்த்துக்கோங்க. அண்ட் மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் a current carrying conductor in a magnetic field and properties of diamagnetic, paramagnetic, ferromagnetic materials. அப்புறம் சாப்டர் 4ல பாத்தீங்க அப்படின்னா inducing EMF by changing area of coil, energy loss in a transformer, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் டைரக்ட் கரண்ட் உடைய டிஃபரண்ட், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். சோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான 2 and 3 மார்க் क्वेश्चंस ஆஃப் தி 4 சாப்டர்ஸ். இத மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா இத முதல்ல ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருங்க. இதெல்லாம் ரொம்ப தரவா படிச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் மத்த क्वेश्चंस எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் வைஸா இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஒரு சாப்டர்லயும் ஒரு 3 to 4 क्वेश्चंस மட்டும் தான் இருக்கு. இத ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, சரியா? சோ ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் பிளேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு a டைபோல், இது மூணுமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கு. சாப்டர் 2ல வந்து நமக்கு மைக்ரோஸ்கோபிக் மாடல், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் யூசிங் வோல்ட்மீட்டர், அப்புறம் EMF ஆஃப் 2 cells யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். இந்த क्वेश्चனை பாத்துக்கோங்க. இப்போ சாப்டர் 3ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே 7 8 9 10 மொத்தமாவே ஒரு 13 क्वेश्चन தான் நம்ம கையில இருக்கு இல்லையா? சோ B due to a long straight conductor, circular coil, cyclotron ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபோர்ஸ் ஆன current carrying conductor, இது மூணுமே நமக்கு இந்த 4 क्वेश्चन சாப்டர் 3ல இருந்து பாத்துக்கோங்க. சாப்டர் 4ல டிரான்ஸ்ஃபார்மர், RLC சர்க்யூட், ரொட்டேஷன் ஆஃப் காயில் இன் B induces alternating EMF, இது எல்லாத்தையுமே படிச்சு எழுதி பாத்துருங்க. சோ எப்பவுமே படிக்க ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் 1 மார்க் எல்லாத்தையும் படிங்க, அதுக்கப்புறம் 2 and 3 மார்க் क्वेश्चंस படிங்க, அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து பார்த்துட்டு நீங்க 5 மார்க் क्वेश्चंस படிங்க. கிரியேட்டிவ் क्वेश्चंस நினைச்சு இப்ப பயப்படாதீங்க. உங்களுக்கு வரப்போற கிரியேட்டிவ் क्वेश्चंस எய்தர் அது ப்ராப்ளம் சேர்ந்து வரும், அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இங்க படிக்கிறீங்க இல்ல 2 3 5 மார்க்ஸ் அதுல இதே வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டோம். நிறைய பேர் ப்ராப்ளம்ஸ் படிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இன்ஃபேக்ட் 2024 அதாவது உங்களுக்கு முன்னாடி சீனியர் பேட்ச் பப்ளிக் எழுதினாங்க இல்லையா, அவங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல மொத்தம் 80
to 9 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருந்திருக்கு. நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. that's why they felt the question paper was very very tough. சரியா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த வருஷம் நமக்கு வரவே கூடாது. சோ இப்போ இருந்தே ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 சாப்டருக்குமே புக் பேக்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் புக் இன்சைட்ல எந்தெந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அழகா கொடுத்தாச்சு. சோ அந்த ப்ராப்ளம்ல என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாக்ஸ் போட்டு எழுதுங்க, ஆன்சரை பாக்ஸ் போட்டு எழுதுங்க, மறக்காம யூனிட்ஸும் வந்து கொடுத்துருங்க. சோ ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டா நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஐ நோ ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்லயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு, எல்லாத்தையும் படிக்காட்டியும் சரி அட்லீஸ்ட் இதையாவது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரா படிச்சுங்க. இப்போ என்ன, உங்க கையில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு, ஸ்டடி பிளான் இருக்கு அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன படிக்கணும் அண்ட் இன்ஃபேக்ட் போன வருஷத்துடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் நம்ம அனாலிசிஸ் பண்ணி கையில கொடுத்தாச்சு. சோ படிக்கிறதுக்கான நேரம் சூப்பராவே வந்து வந்தாச்சு. இதுக்கு மேலேயும் டிலே பண்ணாதீங்க. சரியா, இதுக்கு மேலேயும் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. எதை பத்தியுமே திங்க் பண்ணாம சூப்பரா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம படிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. எஸ், இட் இஸ் ஹியர். சோ உங்களுடைய பிசிக்ஸ் எக்ஸாம சூப்பரா பண்ணிட்டு வாங்க. படிக்கிற क्वेश्चन தரவா படிங்க. அப்பதான் அது உங்களுக்கு குவார்டர்லிக்கு ஹாஃப் இயர்லிக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்மளுடைய ஃபைனல் கோல் என்ன, பப்ளிக் எக்ஸாம்ல 600 out of 600 வாங்கணும். சோ கண்டிப்பா பிசிக்ஸ் எக்ஸாம்ல இப்போ இருந்து பயங்கர மோட்டிவேட்டடா படிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய டார்கெட் ஸ்கோர் என்ன அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.